இருந்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து மாறணும். எப்பொழுதுமே ஜபத்துல நிலைத்திருக்கிற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளாய் தாவீது இருந்தான். அப்படி நம்முடைய வாழ்க்கையும் சத்துருக்கள் நம்மளுக்கு முறியடிக்கப்படணும்னா ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும். உங்க குடும்பம் இருக்கணும். குடும்பத்துல ஜெபிக்கிற ஜெப ஆவி இருக்கணும். அனுதினமும் குடும்ப ஜெபம் நடக்கணும். ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பார். எங்க 2-3 பேருடைய நாமத்தினால கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன். அப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்துச்சுன்னா சத்துருவான நமக்கு விரோதமா எழும்புவானா? எழும்பும்போது தேவன் அதை உடைத்து போடுவார், அதை முறியடித்து போடுவார், அதை சுட்டெரித்து போடுவார். இந்த தேவன் காலையில சொல்லுகிற காரியம், நீ என்ன முழுமையா சார்ந்து இருக்கணும்பா. எப்பெல்லாம் உனக்கு சோதனை வருதோ, எப்பெல்லாம் உன்னால முடியல நினைக்கிறியோ, ஒரு ஜெப அனுபவத்திற்குள்ள நீ போகணும். உனக்குள்ள ஜெப ஆவி குறைந்து கொண்டே வருகிறது. நீ ஆதியில ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில இல்ல. ஆதியில நீ தேவனோடு இருந்த உறவு இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இல்ல. உன் சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு போகணும்னா நீ தாவீதை போல ஒரு ஜெப அனுபவத்திற்குள்ள நீ போகணும்பா. ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ள நீ போகணும்பா. நீ மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகளும் ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ள போகணும். உன் குடும்பமும் ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ள போகணும். சத்ருவான எனக்கு விரோதமாய் வராம்பா, சோர்ந்து போய் இருக்காதப்பா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ சோர்ந்து போய் இருக்கிறதுக்கல்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணப்படும்படியா என் கிருபை உனக்கோடு இருக்கிறது. அதற்கு நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற ஆவி உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். தன் அறையை இருத்தி பூட்டி கொண்டு இருட்டறையில தேவனை நோக்கி தனிமையில ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் தருகிற தேவன். அப்ப இந்த காலை வேளையில தேவன் சொல்லுகிற காரியம், நீ என்னோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள இரு. உன்